7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.3 உடைய continuation பார்ப்போம் 7thல 6th sum பார்த்தீங்கன்னா last sum உடைய continuation தான் 1.02 into 0.05 so decimal numbers நம்ம multiply பண்ண போறோம் எப்படி அப்படினு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா zeros ன்னு இருக்குறதுனால multiplication ரொம்ப simple so என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா 1.02 into 0.05 so இப்போ 5 ஆல மட்டும் மொத்தமா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதுமானது so அப்ப 5 ஆல இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படினு பார்த்தீங்கன்னா so 5 2s are 10 ரிமைண்டர் 1 ஓகேங்களா so 5 into 0 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 0 plus 1 ரிமைண்டர் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 1 அடுத்து 5 into 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 5 so இப்போ பாயிண்ட்க்கு அப்புறமா இங்க ரெண்டு நம்பர் இங்க ரெண்டு நம்பர் so மொத்தமா எத்தனை நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஆனா நமக்கு இங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நம்பர்ஸ் தள்ளி லாஸ்ட்ல இருந்து 4 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஆனா இங்க 4th நம்பர் நமக்கு எதுவும் இல்ல so இந்த நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும் so அப்ப அந்த எம்டி பிளேஸ்க்கு நம்ம என்ன போடலாம்னு பார்த்தீங்கன்னா 0 ன்னு சொல்லிட்டு போடலாம் so இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி வழக்கமா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 0 so அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0510 ஓகேங்களா இதுலயே அடுத்த சம் 7th சம் பாருங்க 10.05 into 1.05 இதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால அந்த ஒரு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது ஆனால் இந்த இடத்துல 0 இருக்குது 5 இருக்குது 1 இருக்குதுன்றதுனால நம்ம நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் தான் போட முடியும் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.05 இன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.05 மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 5 5s are 25 ரிமைண்டர் 2 ஸோ 5 into 0 ஜீரோவோட எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும் அப்போ இந்த ரிமைண்டர் 2 மட்டும் அப்படியே நின்றும் ஸோ அடுத்தது 5 into 0 is 0 5 into 1 is 5 எப்போவுமே போடும்போது அந்தந்த நம்பருக்கு நேர நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போதோ நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது கரெக்டாக வரும் நமக்கு ஆன்சர் ஸோ ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 இது டென்ஸ் பிளேஸ்ன்றதுனால ஒன்ஸ் பிளேஸ் இந்த ஒன்ஸ் பிளேஸுக்கு நேரம் நம்ம எதுவும் போடக்கூடாது டென்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதாவது 10களிலிருந்து நம்ம பெருக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 1ஆம் இடத்துல எதுவுமே போடாமல் 10ஆம் இடத்துலேருந்து போடணும் அப்போ ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0 ஸோ 4 நம்பர் இருக்கிறதுனால 4 zeros போட்டுடணும் ஸோ 1 2 3 and 4 அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒன்ஸ் பிளேஸில் எதுவும் போடக்கூடாது டென்ஸ் பிளேஸில் எதுவும் போடக்கூடாது ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ அப்போ 1 into 5 என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 1 into 0 is 0 1 into 0 is 0 and 1 into 1 is 1 இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது 5 2 5 5 0 1 இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா இங்கே 2 நம்பர் இருக்குது இங்கே 2 நம்பர் இருக்குது ஸோ மொத்தமாக எத்தனை நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஸோ லாஸ்ட்லேருந்து பாயிண்ட் வைக்கணும் ஸோ லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10.5525 ஸோ இதுதான் இந்த சம்மோடைய டெசிமல் வேல்யூ அடுத்தது பார்த்தீங்கன்னா 101.01 into 0.01 சொல்லிட்டு இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் எல்லாமே 0ன்னு இருக்கிறதுனால ஜஸ்ட் வெறும் நான் 1ஆல் மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஸோ அப்போ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்க போகுது சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாயிண்ட் வச்சு எழுதக்கூடாது ஸோ அப்போ இந்த நம்பரை அப்படியே ரீடூ பண்ணி எழுதிக்கணும் ஸோ 10101 சொல்லிட்டு போட்டுக்கணும் இப்போது ரெண்டு நம்பர் ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 4 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஸோ லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 ஸோ அப்போ பாயிண்ட் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறமா ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.0101 ஸோ லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 100.01 into 1.1 ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ரெண்டுமே 1ன்னு இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது ஸோ நேர டிஜிட்ஸ் எடுத்து எழுதிக்கணும் ஸோ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அது அப்படியே கிடச்சிரும் இப்போது இந்த இடத்துல நம்பர் போடக்கூடாது ஏன்னா நம்ம டென்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் அகெயின் 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ 1 0 0 தட் இஸ் 1 into 1 is 1 1 into 0 is 0 அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 0 போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இந்த 0 அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 into 1 is 1 ஸோ இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 0 0 1 1 ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 நம்பர் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் ஸோ எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் லாஸ்ட்லேருந்து ஸோ அப்போது 1 2 3 ஸோ லாஸ்ட்லேருந்து 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 110.011 ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன் தேங்க்யூ